10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். ஓகே, அப்ப நமக்கு ரைஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன கிடைக்குது அப்படின்னா ஃபிளாக்டு ரைஸ், அதுக்கப்புறம் இந்த ஃபூப்டு ரைஸ் அண்ட் த பார்ச்சர்ட் ரைஸ், ரைஸ் பிரான் ஆயில், அஸ்க், இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரைஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய வெரைட்டிஸ். ஓகே சரிங்களா, இதில் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட்ல ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடிய சம்டைம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து யூஸ்டு ஃபியூல் அண்ட் இஸ் அ மேனுஃபேக்சர் ஆஃப் பேக்கிங் மெட்டீரியல் அண்ட் ஃபெர்டிலைசராகவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உரங்கள் அந்த சாணத்தோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க, இது உரமாகவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை பயன்படுத்துகிறாங்க. அதுக்கடுத்தது வீட், நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர் நமக்கு என்ன அப்படின்னா வீட் அப்படின்னு சொல்லக்கூடியது. வீட்டோட பொட்டானிக்கல் நேம் வந்து நமக்கு ட்ரிட்டிகம் ஏஸ்டிவம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா, அப்போ ஆர்ஜின் அண்டு ஏரியா ஆஃப் த கல்டிவேஷன் இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பார்ட். அப்போ எர்லியஸ்ட் எவிடன்ஸ் ஃபார் த வீட் கல்டிவேஷன் கம் ஃப்ரம் த ஃபெர்டைல் கிரசன்ட் ரீஜன், அதாவது வளமான பகுதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ நார்த் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல தண்ணி, அந்த அதிகமான தண்ணி இருக்கக்கூடிய இடம் பஞ்சாப் சொல்கிறோம் இல்லையா. அப்போ அங்கே சிந்து நதி பாயுது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய வளமான பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கங்கை டெல்டா, இதே மாதிரி பிரம்மபுத்திரா டெல்டா, இந்த மாதிரி பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக என்ன கல்டிவேட் ஆகுது அப்படின்னா வீட் அப்படின்னு சொல்லக்கூடியது கல்டிவேட் ஆகுது. அப்போ அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஆப்டிமம் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இந்த 20 to 25 டிகிரி செல்சியஸ் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அப்போ அந்த இடத்துல என்ன அதிகமாக கல்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்னா வீட் அப்படின்னு சொல்லக்கூடியது அதிகமாக என்ன பண்ணுறாங்க, கல்டிவேட் பண்ணுறாங்க. பொட்டானிக்கல் நேம் கேட்பாங்க, ட்ரிட்டிகம் ஏஸ்டிவம். ஆர்ஜின் அண்ட் ஏரியா ஆஃப் த கல்டிவேஷனை பொறுத்த வரைக்கும் எர்லியஸ்ட் எவிடன்ஸ் ஃபார் த வீட் கல்டிவேஷன் கம் ஃப்ரம் த ஃபெர்டைல் கிரசன்ட் ரீஜன். த காமன் கல்டிவேட்டட் இன் வீட் ட்ரிட்டிகம் ஏஸ்டிவம் கல்டிவேட்டட் ஃபார் த 7,500 இயர்ஸ். கிட்டத்தட்ட எத்தனை வருஷமா வீட்டை கல்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா 7,500 வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வீட்டை கல்டிவேட் பண்ணி தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ வீட் இஸ் மோஸ்ட்லி கல்டிவேட்டட் இன் த நார்த் இந்தியா ஸ்டேட். எக்ஸாம்பிள் வந்து உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் அண்டு பீகார். மத்திய பிரதேஷ் அண்டு பீகார் இதில் வந்து பஞ்சாப் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட், அதாவது கோதுமை களஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா பஞ்சாப் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். ஓகே சரி, இதில் முக்கியமான யூசஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. வீட் இஸ் அ ஸ்டேபிள் ஃபுட் இன் த நார்தன் இந்தியா, அதாவது நார்தன் இந்தியா பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஸ்டேபிள் ஃபுட் அப்படின்னா வீட்டு தான். வீட் ஃப்ளோர் இஸ் அ சூட்டபிள் டு மேக் பிரெட் அண்ட் அதர் பேக்கரி ப்ராடக்ட். இப்போ பிஸ்கெட், பிரெட்டு இதெல்லாம் வந்து இதில் நமக்கு தயாரிக்கிறாங்க அப்படின்னா வீட்டில் தான் தயாரிக்கிறாங்க. இஸ் கால்டு த மைதா. மைதா மாவு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. அப்போ வீட்டில் வந்து ஒரு சில கோதுமையில் வந்து ஒரு சில கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணி அதை திரும்பவும் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு மேலே ப்ரெஸ் பண்ணி அதுலேருந்து எடுக்கக்கூடிய ரொம்பவும் சாலிட், அது நமக்கு பவுடர் மாதிரி இருக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு மைதா அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ அந்த மைதா மாவுலேருந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா மைதா விச் இஸ் யூஸ்டு ஃபார் எக்ஸ்டென்சிவ்லி டு மேக்கிங் பரோட்டா, நான் அண்ட் பேக்கரி ப்ராடக்ட். த malted wheat is a major raw material for producing alcoholic beverage and nutritive drinks. வேறு என்ன கிடைக்குது அப்படின்னா நமக்கு வந்து இதில் ஆல்கஹாலிக் பேவரேஜ் அண்ட் நியூட்ரிஷன் ட்ரிங்க்ஸ் எல்லாமே எதுலேருந்து கிடைக்குது அப்படின்னா நமக்கு வந்து வீட்டிலேருந்து தான் நமக்கு கிடைக்குது. ஓகே, அடுத்து நான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இம்பார்ட்டன்ட் யூசஸ் அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் த பரோட்டா, நான், பேக்கரி ப்ராடக்ட்டும் ஆல்கஹாலிக் பேவரேஜ் தான் என்ன பண்ணுறாங்க அதிகமாக வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் நமக்கு வந்து இருக்கக்கூடியது மில்லட். நெக்ஸ்ட் கேரக்டர் நமக்கு என்ன அப்படின்னா மில்லட் அப்படின்னு சொல்லக்கூடியது. மில்லட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு சிறு தானியங்கள் அப்படின்னு சொல்லுவோம் நாம. இப்போ சிறு தானியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கு அதிகமாக வந்து நம்ம அந்த மலை, அந்த ஹில் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் தான் என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரைபல்ஸ் பீப்புள்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நவடேஸ் தான் நமக்கு என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம ஊர்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிட்டு இருக்கு, இன்டிமேஷன் ஆகிட்டே இருக்குது. சரிங்களா, ராகி, அதே மாதிரி திணை, இப்போ இதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ
இந்த திணை பிஸ்கட்டு, ராகி பிஸ்கட் அந்த மாதிரிலாம் என்ன பண்ணுறாங்க, தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ராகி மால்ட் அந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இல்லையா. அப்போ கண்டிப்பாக இதுவும் நமக்கு என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரியான ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபுட்டு தான். ஓகே, சரி. அப்போ மில்லட் அப்படிங்கிறது வந்து பாருங்கள் சிறு தானியங்கள். த டேர்ம் மில்லட் இஸ் அப்ளைட் டு வெரைட்டி ஆஃப் very small seed originally cultivated by the ancient people ஆப்பிரிக்கா அண்ட் ஆசியா. இது கொஷின் கேட்பாங்க, எந்த இதில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆப்பிரிக்கா அண்டு ஆசியா. ஓகே, there is a gluten free and have the less glycemic இண்டெக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இதில் இருக்குது. எங்கே அதிகமாக கல்டிவேட் பண்ணுறாங்க, ஆப்பிரிக்கா அண்ட் ஆசியா. there is a gluten free and have less glycemic index வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து நமக்கு இதோட முக்கியமாக நமக்கு வந்து இதில் மில்லட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது ஃபிங்கர் மில்லட். ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ஃபிங்கர் மில்லட் அல்லது ராகி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா, ராகி களி இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. இப்போ ராகி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வெரி ரிச் கால்சியம் இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்டு. இதோட பொட்டானிக்கல் நேம் எலுசின் கோரக்கானா. பொட்டானிக்கல் நேம் என்ன அப்படின்னா எலிசின் கோரக்கானா. த ஃபிங்கர் மில்லட் இஸ் அ கிராஃப் இயர்லி இன்ட்ரடியூஸ்டு ஃப்ரம் ஆப்ரிக்கா. எங்கேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, ஆப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஆப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இது கொஷின் கேட்பாங்க. அப்போ ஆப்பிரிக்கா டு இந்தியா இன்ட்ரடியூஸ் பண்ணது எது அப்படின்னா ராகி. இதில் ரிச்சாக என்ன இருக்குது அப்படின்னா ராகி ரிச் இன் கால்சியம். ராகி ரிச் இன் கால்சியம். அப்போ ட்ரைபல் பீப்புளெலாம் பாருங்கள் கண்டினியூஸாக மலை ஏறுவாங்க இறங்குவாங்க. அப்போ அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு போன் ஸ்ட்ரென்த் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா ரிச்சாக கால்சியம் இருக்கக்கூடியதான். சரிங்களா, ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு 50 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய பீப்புளெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைஸ் அப்படிங்கிறதே வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸோ அல்லது வந்து பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி ஒன்ஸோ தான் சாப்பிடுவாங்க. சரிங்களா, நீங்கள் தாத்தா பாட்டி அந்த மாதிரி இருந்தால் விசாரித்து பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா, அப்போ அதிகமாக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு ராகி இதை என்ன பண்ணுவாங்க அதிகமான ஃபுட்டாக அவங்க வந்து எடுத்துக்குவாங்க. ராகி களி அதெல்லாம் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்குவாங்க. அதனால தான் வந்து என்னதான் இன்னமும் வந்து அவங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராகி மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஃபிங்கர் மில்லட், இந்த சிறு தானியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதை எடுத்துக்கிட்டது தான் முக்கியமான ஒரு காரணம். இப்போ இருக்கக்கூடிய பீப்புள் என்னது மோஸ்ட்லி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் தான். அதே மாதிரி ஃபாஸ்ட்டு ஃபுட் இந்த மாதிரி போகும்போது என்னது லைஃப் சைக்கிளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 55 வருஷம் அப்படிங்கிறது என்னது இப்போ இருக்கக்கூடிய நார்மலாக இந்தியன் பீப்புள்ஸோடைய நார்மல் லைஃப் அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு. அது காரணம் என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த ஆல்டர்னேட் ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடியதை எடுத்துக்காதது தான் முக்கியமான ஒரு காரணம். ஓகேங்களா, இப்போ ஃபிங்கர் மில்லட்டை பொறுத்த வரைக்கும் பொட்டானிக்கல் நேம் கேட்பாங்க எலிசின் கோரக்கானா. எங்கேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஈஸ்ட் ஆப்பிரிக்கா இன்டு இந்தியா. எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, எங்கேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்பாங்க. ஈஸ்ட் ஆப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ரிச் இன் கால்சியம். என்ன அதிகமாக இருக்குது, கால்சியம் வந்து அதிகமாக இருக்குது. இதோட யூசஸ் கேட்டாங்க அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு as a stable food in many southern hill region of India. Ragi grains are made up into the borage and the growl. களி கூழ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் போரேஜ்னா களி, க்ரௌல் அப்படிங்கிறது கூழ். களி கூழ்லாம் தயாரிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, இதை தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க. உண்மையை சொல்லப்போனால் தமிழ்நாட்டோட உண்மையான ஃபுட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான். ஓகே, ராகி மால்ட் இஸ் அ பாப்புலர் நியூட்ரியன் ட்ரிங்க். இட் இஸ் யூஸ் த சோர்ஸ் ஆஃப் த ஃபர்மெண்டட் பேவரேஜஸ். இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பயன்படுத்துகிறாங்க. ஓகே, அடுத்தது வந்து நமக்கு பார்க்கக்கூடிய இது என்ன அப்படின்னா சொர்க்கம். சொர்க்கம் வல்கர் என்னது அப்படின்னா சோளம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதுதான். இப்போ சொர்க்கம் இஸ் நேட்டிவ் எங்கே அப்படின்னா ஆப்பிரிக்கா. சொர்க்கத்தோட நேட்டிவ் எங்கே அப்படின்னா ஆப்பிரிக்கா தான் அதோட நேட்டிவ். இட் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் மில்லட் இன் த வேர்ல்டு அண்ட் ரிச் இன் கால்சியம் அண்ட் அயான். ரிச்சாக என்ன இருக்குது நமக்கு கால்சியம் அண்டு அயான் இருக்குது. சொர்க்கம் இட் இஸ் அ நேட்டிவ் டு ஆஃப்ரிக்கா. இட் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் மில்லட் இஸ் அ வேர்ல்டு அண்ட் இட் இஸ் அ ரிச் கால்சியம் அண்டு அயான். இதில் வந்து ஃபிங்கர் மில்லட் ராகியை பொறுத்த வரைக்கும் கால்சியம் அதிகமாக இருக்குது. சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் கால்சியமும் அயனும் அதிகமாக இருக்குது. அடுத்தது யூசஸ். இட் இஸ் அ ஃபெட் டு பவுட்ரி, பேர்ட்ஸ், pigs and cattle to the source of the fermented alcoholic
பேவரேஜஸ். அதிகமாக இதை நம்ம எங்கே பயன்படுத்துகிறோம் அப்படின்னா பவுட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா கோழிப்பண்ணை, அதே மாதிரி வந்து நமக்கு பிக்ஸ் அண்ட் த கேட்டில் கால்நடைகளுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க தீவனமாக பயன்படுத்துறதுல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சொர்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன பண்ணுறாங்க அதிகமாக நமக்கு பயன்படுத்துகிறாங்க. ஓகே, அப்போ எஸ்பெஷலி இதோட பொட்டானிக்கல் நேம் கேட்பாங்க. சொர்க்கம் பல்கர், நேட்டிவ் ஆஃப்ரிக்கா, கால்சியம் அண்ட் அயன் அதிகமாக இருக்குது. யூசஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னது அப்படின்னா இந்த பெட் டு த பவுட்ரி ஃபார்ம்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் பிக்ஸ், கேட்டில் அண்ட் த சோர்ஸ் ஆஃப் ஃபர்மெண்டட் ஆல்கஹாலிக் பெவரேஜஸில் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அடுத்த கேரக்டர் த மைனர் மில்லட். நெக்ஸ்ட் நமக்கு என்ன அப்படின்னா மைனர் மில்லட். ஃபர்ஸ்ட் ஒன் பாக்ஸ்டைல் மில்லட். பாக்ஸ்டைல் மில்லட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பாக்ஸ்டைல் மில்லட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா செட்டாரியா இட்டாலிகா. ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா செட்டாரியா இட்டாலிகா அப்படின்னு சொல்லக்கூடியது. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் மில்லட் யூஸ்டு இன் ட்ரெடிஷ்னலி இன் இந்தியா விச் இஸ் டொமஸ்டட் ஃபஸ்ட் இன் சீனா. ஃபஸ்ட்டு இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா பாரம்பரியமாக முதல்ல பயன்படுத்தினது யார் அப்படின்னா சீனா தான். கிட்டத்தட்ட 6000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. ரிச் இன் புரோட்டீன், கார்போஹைட்ரேட், விட்டமின் பி அண்டு சி, பொட்டாசியம் அண்டு கால்சியம் இதில் அதிகமாக இருக்குது. பாக்ஸ்டைல் மில்லட்டை பொறுத்த வரைக்கும் பொட்டானிக்கல் நேம் கேட்பாங்க செட்டாரியா இட்டாலிகா. அதே மாதிரி இப்போ வந்து அதிகமாக யார் வந்து 6000 வருஷத்துமா பயன்படுத்திகிட்டு இருக்காங்கன்னு கேட்டாங்க அப்படின்னா சைனாவில் தான் அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இதில் ரிச்சாக என்ன இருக்குதுன்னு கேட்பாங்க. ரிச்சாக இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா புரோட்டீன், கார்போஹைட்ரேட், விட்டமின் பி அண்டு சி, பொட்டாசியம் அண்டு கால்சியம் இதெல்லாம் எதில் இருக்குது அப்படின்னா நமக்கு இந்த செட்டாரியா இட்டாலிகா அப்படின்னு சொல்லக்கூடியதில் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. சரி, இதோட இம்பார்ட்டன்ட் யூசஸ். It is support in strengthening of heart and improving eyesight. அதே மாதிரி இதயத்துக்கும் கண்ணுக்கும் நமக்கு என்னது ரொம்ப ரொம்ப நல்லது எது அப்படின்னா இந்த செட்டாரியா இட்டாலிகா. திணை, இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா திணை அப்படின்னு சொல்லுவாங்க. திணை த போரேஜஸ், திணை கூழ் அப்படின்னு சொல்லக்கூடியது கிவ் டு த லாக்டேட்டிங் டு த மதர். அப்போ அந்த திணை பால் எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பிறந்த குழந்தைங்களாம் இருக்கும் இல்லையா அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சங்கடையோ அல்லது வந்து நமக்கு ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஊற்றுவாங்க. சரிங்களா, அதான் திணை. அதை இதை வந்து ஃபுல்லாக ஒரு எடுத்துகிட்டு ஒரு துணியில் வெள்ளை துணியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தண்ணி தெளித்து வச்சுருவாங்க. தண்ணி தெளித்து வச்சதுக்கப்புறம் நமக்கு என்ன அப்படின்னா முளைக்க ஆரம்பிச்சிடும். அதை ஃபுல்லாக பிழிஞ்சால் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஒயிட் கலரில் ஒரு மில்க் மாதிரி வரும். அதை தான் நமக்கு வந்து திணை போரேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து பயன்படுத்துவாங்க அந்த கூழ் மாதிரி இருக்கக்கூடியதை. ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து நமக்கு கோடோ மில்லட். கோடோ மில்லட் அப்படின்னு சொல்லக்கூடியது பொட்டானிக்கல் நேம் பாசிப்ளம் சக்ரோபொலட்டம். சரிங்களா, சர்கோபிகுலட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஸ்கார்பிகுலட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. கோடோ மில்லட் இஸ் ஆரிஜினேட் ஃப்ரம் த வெஸ்ட் ஆப்பிரிக்கா. எங்கிருந்து நமக்கு அது அப்படின்னா வெஸ்ட் ஆப்பிரிக்கா தான் நமக்கு என்னது இதோடைய ஆர்ஜின். விச் இஸ் ரிச் இன் ஃபைபர், புரோட்டீன் அண்ட் மினரல்ஸ். இதில் ரிச்சாக என்ன இருக்குன்னு கேட்பாங்க. ஃபைபர் இருக்குது, புரோட்டீன் இருக்குது அண்டு மினரல்ஸ் இருக்குது. அடுத்து இதோட யூசஸ். கோடோ மில்லட் இஸ் கிரவுண்ட் இன்டு த ஃப்ளோர் அண்ட் யூஸ்டு டு மேக் பட்டிங், குட் டயூரியாட்டிக் அண்ட் கியூர் கன்சப்ஷன், ஹெல்ப் டு ரெடியூஸ் த ஒபிசிட்டி, blood sugar and blood pressure. Kodo millet is a ground into the flour and used to make budding, good diuretic and cure consumption, help to reduce obesity. குண்டாதல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை குறைக்கிறதுக்கு எதை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா கோடோ மில்லட் அப்படிங்கிறத தான் பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி இது அதிக அளவில் பயன்படுத்தும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளட்டு சுகரு, பிளட் ப்ரெஷர் இதெல்லாமே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஆகும். ஓகே, அடுத்தது வந்து பல்சஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா பல்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பருப்பு வகைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் நமக்கு என்ன அப்படின்னா பல்சஸ், பருப்பு வகைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, பல்சஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா the word pulses is derived from the Latin word pulse or pultis meaning thick soup. இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னா thick soup அப்படின்னு சொல்லக்கூடியது. Pulses are the edible seed that is harvested from fruit of the Fabaceae. என்ன ஃபேமிலியிலேருந்து கிடைக்குது அப்படின்னா
பேபேசி ஃபேமிலியிலேருந்து கிடைக்குது. திஸ் ப்ரொவைட் வைட்டல் சோர்ஸ் ஆஃப் த பிளான்ட் பேஸ்ட் ஆன் த ப்ரோட்டீன், விட்டமின் அண்ட் மினரல்ஸ் ஃபார் த பீப்புள் அரவுண்ட் த குளோப். ஓகே, அப்போ பல்சஸ் அப்படிங்கிறது நமக்கு என்னது வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளாக் கிராம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா பிளாக் கிராம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ பிளாக் கிராம் அப்படிங்கிறது பொட்டானிக்கல் நேம் கேட்பாங்க. விக்னா முங்கோ, உளுந்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதை நமக்கு என்ன பேர் அப்படின்னா விக்னா முங்கோன்னு சொல்லக்கூடியது. உளுந்து அதிகமாக நமக்கு என்னது நம்ம பயன்படுத்துகிறது அரிசி ஆட்டுறதுக்கு, மாவளை ஆட்டுறோம் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணுவோம் நம்ம உளுத்தம்பருப்பு தான் பயன்படுத்துவோம். ஆரிஜின் அண்ட் ஏரியா கல்டிவேஷன் இதை பொறுத்த வரைக்கும் பிளாக் கிராமோட நேட்டிவ் எது அப்படின்னா இந்தியா. earliest archaeobotanical evidence recorded the presence of the black gram about எத்தனை வருஷமாக நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 3500 வருஷமாக நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், இந்த உளுந்து அல்லது உளுத்தம்பருப்பு அப்படிங்கிறத நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். It is cultivated as is a rain bed crop in dried parts of India. India contributes to the 80% of the global production of black gram. Important state the growing black gram in India are Uttar Pradesh, சத்தீஸ்கர் அண்டு கர்நாடகா. இதெல்லாம் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமான அளவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உளுத்தம்பருப்பு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, கல்டிவேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, இதோட முக்கியமான யூசஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கிராம் உளுந்து இஸ் ஈட்டன் வோல் ஆஃப் த ஸ்பிளிட் அண்டு பாயில்டு. இது என்ன பண்ணுவாங்கன்னா உளுத்தம்பருப்பெல்லாம் நல்லா வறுத்து அதை என்ன பண்ணுறாங்க சாப்பிட்றதுக்காக பயன்படுத்துகிறாங்க. ரோஸ்டட் அண்ட் கிரவுண்ட் இன்டு த ஃப்ளோர் பிளாக் கிராம் பட்டர். இட் இஸ் அ மேஜர் இன்க்ரீடியன்ட் ஃபார் த ப்ரிப்ரேஷன் ஆஃப் பாப்புலர் சதர்ன் இண்டியன் பிரேக்ஃபாஸ்ட் டிஷ்ல. ஒரு சிலதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தாளிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, அந்த கடுகோடு சேர்த்து என்ன பண்ணுவாங்கன்னா உளுத்தம் பருப்பும் போட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தாளிப்பாங்க. இதுக்கு நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா பயன்படுத்துகிறோம். ஸ்பிளிட் பல்சஸ் யூஸ் த சீசனிங் இண்டியன் கரீஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா இதில் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இதில் வந்து நமக்கு இதில் பேஸ் பண்ணி நம்ம கொஷின் கேட்பாங்க. இம்பார்ட்டண்டான நிறைய கேரக்டர் இருக்குது. இதோட பொட்டானிக்கல் நேம் கேட்பாங்க. விக்னா முங்கோ அதுதான் நமக்கு இம்பார்ட்டண்டான பொட்டானிக்கல் நேம். ஓகேங்களா, அதே மாதிரி பிளாக் கிராம் வந்து நேட்டிவ் எங்கேன்னு கேட்பாங்க. பிளாக் கிராம் பொறுத்த வரைக்கும் நேட்டிவ் எங்கே அப்படின்னா இந்தியா தான் என்னது நமக்கு அதோடைய நேட்டிவ். சரியா, அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா செரேல்ஸ் பார்த்துருக்கோம். செரேல்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைஸ். ஃபஸ்ட் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இதில் ரைஸ் பார்த்துருக்கோம். ரைஸை பொறுத்த வரைக்கும் பொட்டானிக்கல் நேம் கேட்பாங்க. ஒரைசா சட்டைவா. ஆர்ஜின் அண்ட் ஏரியா கல்டிவேஷன் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இது மோஸ்ட்லி என்னது நமக்கு சவுத் இந்தியா தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோட கல்டிவேஷன் மோஸ்ட்லி எங்கே அப்படின்னா தாய்லாந்து, பிலிப்பைன்ஸ், மணிலா தான் நமக்கு என்னது அப்படின்னா அதிகமான ரைஸ் கல்டிவேஷன் இருக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரிசா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதிகமான அளவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைஸ் கல்டிவேஷன் நமக்கு இருக்கும். ஓகேங்களா, இதோட பொட்டானிக்கல் நேம் வந்து ஒரைசா சட்டைவா. சவுத் ஈஸ்ட் ஏஷியா, சீனா, இந்தியா, தாய்லாந்தில் தான் அதிகமான அளவு என்ன பண்ணுறாங்க ரைஸ் பயன்படுத்துகிறாங்க. இப்போ ரைஸை பொறுத்த வரைக்கும் இதோட யூசஸ் கேட்பாங்க. ஃப்ளாக்டு ரைஸ், அதே மாதிரி பூப்டு ரைஸ், அதே மாதிரி பார்ச்சர்ட் ரைஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயன்படுத்துகிறோம். ரைஸ் பிரான் ஆயில் இதில் தான் தயாரிக்கிறாங்க. அஸ்க் உமி இருக்கு இல்லையா, இப்போ இதுவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதில் தான் பயன்படுத்துகிறாங்க, அதாவது தயாரிக்கிறாங்க. இது வந்து உரமாகவும் அதே மாதிரி வந்து ஃபியூல் எரிபொருளாகவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை பயன்படுத்துகிறாங்க. வீட்டை பொறுத்த வரைக்கும் இதோட பொட்டானிக்கல் நேம் கேட்பாங்க. ட்ரிட்டிகம் ஏஸ்டிவம். ஆரிஜின் அண்ட் ஏரியா கல்டிவேஷனை பொறுத்த வரைக்கும் நார்த் இந்தியா ஸ்டேட் தான் நமக்கு என்ன அப்படின்னா இதோட அதிகமான அளவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்த் இந்தியாவில் தான் என்ன பண்ணுறாங்க அதிகமாக இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. கிட்டத்தட்ட 7500 வருஷத்துக்கு மேலே என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா வீட்டை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. எங்கே அதிகமாக கல்டிவேட் ஆகுதுன்னு கேட்பாங்க. உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் அண்டு பீகார். இங்கெல்லாம் என்னது அதிகமான அளவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட் வந்து கல்டிவேட் ஆகுது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 ஃபுட்டு எது அப்படின்னா நமக்கு வீட்டு தான். ஓகேங்களா, அதிகமான அளவில் என்ன பண்ணுறாங்க வீட்டு தான் எடுத்துக்கிறாங்க. ரைஸ் அப்படிங்கிறது நம்பர் 2, வீட் அப்படிங்கிறது நம்பர் 1 ஃபுட்டை நமக்கு அதிகமாக எடுத்துக்கிறோம். வேர்ல்டு லெவலில் கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட் வந்து அதிகமான அளவில் எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டு தான். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் வந்து நமக்கு மில்லட் சிறு தானியங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் பார்க்கக்கூடியது
இது கேட்பாங்க நமக்கு. அதே மாதிரி வீட்டை பொறுத்த வரைக்கும் யூசஸ் கேட்பாங்க. யூசஸ் பார்த்து வச்சுக்கா, பரோட்டா, நான், பேக்கரி ப்ராடக்ட்டு, ஆல்கஹாலிக் பேவரேஜஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் இருந்தால் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஓகே. அதுக்கப்புறம் மில்லட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு சிறு தானியங்கள்னு சொல்லுவோம். இதில் நமக்கு வந்து அதிகமாக வந்து ஆப்பிரிக்கா அண்ட் ஆசியாவில் தான் என்னது அதிகமாக மில்லட் இருக்கும். அங்கிருந்து தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் பிளேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கு. அதாவது இன்ட்ரடியூஸ்டு ஃப்ரம் ஆப்பிரிக்கா டு இந்தியா. ஓகேங்களா. அதிகமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆப்பிரிக்கா டு இந்தியாவில் வந்து நமக்கு அதிகமாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மில்லட்டை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்னா குளூட்டன் ஃப்ரீ அண்ட் ஹேவ் த லெஸ் கிளைமேசிக் இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெசண்ட்டாக இருக்கும். அடுத்தது ஃபிங்கர் மில்லட், நமக்கு 3 மார்க் கொஷினில் கேட்கலாம். ஃபிங்கர் மில்லட் அப்படிங்கிறது ராகி. பொட்டானிக்கல் நேம் கேட்பாங்க எலிசின் கோரகைனா. என்ன பேர் அப்படின்னா எலிசின் கோரகானா. ஃபிங்கர் மில்லட் இஸ் அ கிராஃப் ஆஃப் இயர்லி இன்ட்ரடியூஸ்டு ஃப்ரம் ஈஸ்ட் ஆப்பிரிக்கா இன்டு இந்தியா. ராகியில் என்ன அதிகமாக இருக்குன்னு கேட்பாங்க, ராகி ரிச் இன் கால்சியம். ஓகே. இதோட யூசஸ் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் யூஸ்டு ஆஸ் அ ஸ்டேபிள் ஃபுட் இன் மெனி சதர்ன் ஹில்ஸ் ரீஜன். அதிகமாக என்ன பண்ணுறாங்க ஹில்ஸ் ரீஜனில் தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஓகே. அப்போ இந்த ராகியிலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா ராகி கூழ், களி இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க போரேஜ் அண்ட் கிரவுல்லாம் தயாரிக்கிறாங்க. அதே மாதிரி ராகி மால்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ஃபேமஸான ஒன்று. அப்போ இதே மாதிரி ஃபர்மெண்டட் பேவரேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தயாரிக்கிறாங்க. ஓகே. அடுத்தது மைனர் மில்லட். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா பாக் ஸ்டைல் மில்லட். நம்ம இதில் என்ன ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா சொர்க்கம் தான் என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு பார்த்தோம். சொர்க்கம் பல்கர், இதோட பொட்டானிக்கல் நேம் கேட்பாங்க. நேட்டிவ் வந்து நமக்கு ஆஃப்ரிக்கா. இந்த ரிச்சாக என்ன இருக்குன்னு கேட்பாங்க, ரிச் கால்சியம் அண்ட் அயன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெசண்ட்டாக இருக்கும். யூசஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட் இஸ் த ஃபெட் டு பவுட்ரி பேர்ட்ஸ், பிக்ஸ் அண்ட் கேட்டில் அண்ட் தென் சோர்ஸ் ஆஃப் த ஃபர்மெண்டட் ஆல்கஹாலிக் பேவரேஜஸ். ஓகே. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மைனர் மில்லட்டில் வந்து நமக்கு ஃபாக் ஸ்டைல் மில்லட். நெக்ஸ்ட் நமக்கு என்ன அப்படின்னா ஃபாக் ஸ்டைல் மில்லட். பொட்டானிக்கல் நேம் கேட்பாங்க. பொட்டானிக்கல் நேம் வந்து செட்டாரியா இட்டாலிகா அப்படின்னு சொல்லக்கூடியது. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் மில்லட். இந்தியாவில் வந்து எது ஓல்டஸ்ட் மில்லட்னு கேட்டாங்க அப்படின்னா செட்டாரியா இட்டாலிகா அப்படின்னு சொல்லக்கூடியதான். இட் இஸ் அ சீனா அபவுட் 6000 years. த ரிச் இன் ப்ரோட்டீன், ரிச் நமக்கு என்னது புரோட்டீன், கார்போஹைட்ரேட், விட்டமின், ரிச் இன் புரோட்டீன், கார்போஹைட்ரேட், விட்டமின் பி, சி, பொட்டாசியம் அண்டு கால்சியம் இதெல்லாமே அதிகமான அளவில் இருக்குது. ஓகேங்களா. எதுக்கு அதிகமாக யூசஸ் ஆகுதுன்னு கேட்பாங்க. த ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் ஹார்ட் அண்ட் இம்ப்ரூவிங் த ஐசைட், இம்ப்ரூவிங் டு த ஐசைட். திணை போரேஜஸ் கிவன் டு த லாக்டேட்டிங் மதர். ஓகே. பால் கொடுக்கக்கூடிய ஒரு மதருக்கு என்ன பண்ணுறாங்க அதிகமான அளவில் இதை கொடுக்குறாங்க, குழந்தைங்களுக்கும் கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்தது கோடோ மில்லட். கோடோ மில்லட்டை பொறுத்த வரைக்கும் பொட்டானிக்கல் நேம் பாசிப்ளோம் ஸ்கர்ப்ளோட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. கோடோ மில்லட் இஸ் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் வெஸ்ட் ஆஃப்ரிக்கா விச் இஸ் ரிச் இன் ஃபைபர். இங்கே ரிச் என்னென்ன இருக்குது நமக்கு அப்படின்னா ஃபைபர் இருக்குது, ப்ரோட்டீன் அண்ட் மினரல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமான அளவில் இருக்குது. ஓகே. அதுக்கடுத்து யூசஸ். கோடோ மில்லட்டை பொறுத்த வரைக்கும் இஸ் அ கிரவுண்ட் இன்டு ஃப்ளோர் அண்ட் யூஸ்டு டு மேக் பட்டிங், குட் டயூரியாட்டிக் அண்ட் கியூர் கன்சப்ஷன், ஹெல்ப் டு ரெடியூஸ் ஒபிசிட்டி. எதுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா ஒபிசிட்டி, குண்டாதல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை குறைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கோடோ மில்லட்டை நம்ம என்ன பண்ணலாம் அதிகமான அளவில் பயன்படுத்தலாம். அடுத்தது பல்சஸ். பல்சஸை பொறுத்த வரைக்கும் the word pulses is derived from Latin word pulse or pulting meaning thick soup. பல்சஸ்னால் என்ன மீனிங் கேட்பாங்க, திக் சூப் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே. இது என்ன ஃபேமிலின்னு கேட்டாங்க அப்படின்னா இது நமக்கு வந்து பல்சஸை பொறுத்த வரைக்கும் பேபேசி ஃபேமிலி. த ப்ரொவைடு வைட்டல் சோர்ஸ் ஆஃப் த பிளான்ட் பேஸ்ட் ஆன் ப்ரோட்டீன். என்ன அதிகமாக இருக்குது அப்படின்னா பல்சஸை பொறுத்த வரைக்கும் ப்ரோட்டீன், விட்டமின் அண்ட் மினரல்ஸ் இதான் அதிகமாக அளவில் இருக்குது. பிளாக் கிராமில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா விக்னா, முங்கோ, உளுந்து அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அப்போ பிளாக் கிராம் இஸ் அ நேட்டிவ் டு இந்தியா. earliest archaeobotanical evidence to record the presence of black gram about 3500 years ago. It is cultivated as a rain bed crop in dried parts
of India. India contributes to the 80% of the global production of black gram. Important state of the growing black gram India are Uttar Pradesh, சத்தீஸ்கர் அண்டு கர்நாடகா. இதில் என்ன பண்ணுறாங்க, அதிகமான அளவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோதுமை வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க. ஓகே சரி, அப்போ இதோட முக்கியமான யூசஸ் கேட்பாங்க. black gram is eaten whole or split, boiled or roasted or ground into flour. The black gram, the batter of the major ingredients for the preparation of popular southern Indian breakfast dish. Split pulses of used in seasoning Indian curries. Next one, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெட் கிராம் அல்லது PGNP அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது கஜானஸ் கஜான் துவரை அப்படின்னு சொல்லுவாங்க, துவரம் பருப்பு அல்லது துவரை அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா origin and area cultivation, it is a only pulse native to the southern India. It is a mainly grown in the state of Maharashtra, Andhra Pradesh, Madhya Pradesh, கர்நாடகா அண்டு குஜராத்தில் என்ன பண்ணுறாங்க, அதிகமான அளவில் கல்டிவேட் பண்ணுறாங்க. சரி, அப்போ ரெட் கிராமோட முக்கியமான யூசஸ் கேட்பாங்க. ரெட் கிராம் இஸ் அ மேஜர் இன்கிரிடியன்ட் ஆஃப் சாம்பார், a characteris of dish of southern India. Roasted seeds are consumed either salted or unsalted as a popular snacks. அதாவது உப்பு சேர்த்து பண்ணுவாங்க, வறுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிஜியான் கஜானஸ் கஜான் துவரைன்னு சொல்லக்கூடியது வந்து அதிகமாக அளவில் சாப்பிடுவாங்க. இதோட முக்கியமான யூசஸ் கேட்பாங்க. யூசஸ் பொறுத்த வரைக்கும் ரெட் கிராம் இஸ் அ மேஜர் இன்கிரிடியன்ட் ஆஃப் சாம்பார், in southern India. Roasted seeds are consumed either salted or unsalted as a popular snacks. Young parts of the cooked and the consumed என்ன பண்ணுவாங்க, அதிகமாக அளவில் யங் பார்ட்ஸை வந்து சாப்பிடுவாங்க. ஓகேங்களா, இதை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி நம்ம இருக்கக்கூடியது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கிராம் அப்படின்னு சொல்லக்கூடியது. க்ரீன் கிராம் பொறுத்த வரைக்கும் விக்னா ரேடியேட்டா, origin and area cultivation. Green gram is a native of India and their earliest archaeological evidence are found in the state of Maharashtra. Vigna radiata சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான அளவு எங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, அதாவது எங்கே கல்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் தான் அதிகமாக கல்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. இட் இஸ் அ கல்டிவேட்டட் இன் த ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ், கர்நாடகா அண்டு தமிழ்நாடு. சரி, இது முக்கியமான யூசஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் கேன் பி யூஸ்டு as a roasted, cooked and the spouted pulse. Green gram is one of the ingredient of the Pongal popular breakfast dish in Tamil Nadu. Fried, dalded, dehulled and broken of the whole green gram is used a popular snack. The flour is a traditionally used a cosmetic especially to the skin. ஸ்கின்னுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேலே வந்து ஒரு நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஃபேஸுக்குள்ள என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்ளை பண்ணுவாங்க. இதை க்ரீன் கிராமோட பொட்டானிக்கல் நேம் கேட்பாங்க. விக்னா ரேடியேட்டா, நேட்டிவ் வந்து இந்தியா தான். எங்கே அதிகமான அளவில் கல்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்னா மகாராஷ்டிரா. யூசஸை பொறுத்த வரைக்கும் இட் கேன் பி யூஸ்டு அண்ட் ரோஸ்டட், குக்டு அண்ட் ஸ்போர்ட்டட் பல்சஸ். Green gram is one of the ingredient of the இங்கே பொங்கல் ஃபெஸ்டிவல் என்ன பண்ணுறோம், நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம். பொங்கல் பாப்புலர் பிரேக்ஃபாஸ்ட் டிஷ் இன் தமிழ்நாடு. Fried, dehulled and broken of the whole green gram used for the popular snack. The flour is a traditionally used a cosmetic, அழகு சாதன பொருட்களாகவும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை பயன்படுத்துகிறோம். எஸ்பெஷலி ஃபார் த ஸ்கின். எதுக்கு அதிகமான அளவு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஸ்கின்னுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அழகு சாதன பொருட்களாக நம்ம வந்து அதிகமாக பயன்படுத்துகிறோம். ஓகே, இப்போ பல்சஸ் பொறுத்த வரைக்கும் பிளாக் கிராம், ரெட் கிராம், இது ரெண்டுமே நமக்கு என்னது இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு கொஷின் கேட்பாங்க. பிளாக் கிராம் அப்படிங்கிறது வந்து விக்னா முங்கோ, ரெட் கிராம் அப்படிங்கிறது பிஜிஎன்பியா அதாவது கஜானஸ் கஜான், பிளாக் கிராம் அப்படிங்கிறது விக்னா முங்கோ, பிஜிஎன்பி அல்லது ரெட் கிராம் அப்படிங்கிறது வந்து கஜானஸ் கஜான். க்ரீன் கிராம் அப்படிங்கிறது விக்னா ரேடியேட்டா, க்ரீன் கிராம். இதோட நேம் கொடுத்துட்டு கேட்பாங்க. ஓகே, இதை பார்த்து வச்சுங்க.